ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த உலகத்தில் காசு இல்லாதவங்க கூட பார்க்கலாம், ஆனால் கடன் இல்லாதவங்கள பார்க்கவே முடியாது. ஒரு கடன் அடைக்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது இன்னொரு பிரச்சனை வந்து நிற்கும். மறுபடியும் ஒரு கடன் வாங்குவாங்க. இது கூட பரவாயில்லைங்க, ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனுக்கு வட்டி கட்டுவாங்க. அதெல்லாம் விட ரொம்ப கொடுமையான விஷயம் 10 பைசா வட்டி, 20 பைசா வட்டி, மீட்டர் வட்டின்னு கடனுக்கு மேலே கடன் வாங்கி வெளியே வர முடியாமல் மாட்டிக்கிட்டு தவிப்பாங்க. சரி, இந்த கடன் பிரச்சனைக்கு என்னதான் வழி? நான் சொல்கிற ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கடன்ல இருந்து ஈஸியா வெளியே வர முடியும். எனக்கு ஒருத்தர் சொன்ன இந்த ஐடியாவை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். எனக்கு கடன் ஓரளவுக்கு அடைஞ்சிருக்கு. உங்க வீட்டு பக்கத்துல இருக்க எந்த கோயிலா இருந்தாலும், சிவன் கோயில், பெருமாள் கோயில், விநாயகர் கோயில், எந்த கோயிலா இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு சுத்தமான பசு நெய் வாங்கி கொடுக்கணும். அங்க மூலவர்கிட்ட விளக்கு எரியும். அந்த விளக்குல ஊத்த சொல்லி நீங்க ஐயர்கிட்டயோ இல்ல பூசாரி கிட்டயோ கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெளியில ஒரு அகண்ட தீபம் எரியும். ஒரு சில கோயில்கள்ல நான் பார்த்திருக்கேன், அதுலயும் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நெய்யை வாங்கி பூசாரி கிட்ட கொடுத்து நீங்கள் எப்பெல்லாம் விளக்கு ஏற்றுறீங்களோ இந்த நெய்யை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வரலாம். கோயிலில் எரியக்கூடிய தீபம் எரிய எரிய உங்கள் கடனும் அந்த நெய் மாதிரி கரையும். இதை தொடர்ந்து பௌர்ணமிக்கு செஞ்சுட்டே வரணும். எவ்வளோ நாள் செய்யணும்னா உங்களுடைய கடன் முழுவதுமா அடையிற வரைக்கும் செய்யலாம். ரெண்டாவது வழி, சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே எறும்பு புத்து அப்படி இல்லைன்னா எறும்பு வரிசையாக போகிற மாதிரி பார்த்துருப்பீங்க. நீங்கள் வழக்கமாக போகக்கூடிய கோயிலில் அப்படி எதுவும் இல்லைன்னா கூட வேற ஒரு சிவன் கோயிலுக்கு போய் கூட நீங்க தேடி பாருங்க, கண்டிப்பா எங்கேயாவது இருக்கும். அப்படி வரிசையா போகக்கூடிய எறும்பு இருந்துச்சுன்னா எறும்புக்கு வந்து கல்கண்டு, சர்க்கரை, வெல்லம் இல்ல சக்கரை பொங்கல் அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரசாதம் வந்து எறும்பு பக்கத்துல கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னா அது எப்படியாவது அது எடுத்துரும். இந்த பரிகாரம் வந்து கடன் அடையறதுக்கு மட்டும் இல்லைங்க, பணம் கையில தங்கறதுக்கும் சேர்த்துதான். இந்த எறும்புகள் வந்து சிவன் கிட்ட போயிட்டு ஒரு நிமிஷம் தவம் செய்யுமா. அந்த ஒரு நிமிஷம் தவத்தோட பலன் வந்து நமக்கு தான் கிடைக்குமா. அது மட்டும் இல்ல, நம்ம கொடுக்கக்கூடிய உணவை எறும்புகள் எடுத்துட்டு போய் ரொம்ப நாள் வச்சு சாப்பிடுமா. எறும்புங்க வந்து கோடை காலத்துல சேமிச்சு மழை காலத்துல சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. அதோட சேமிப்புக்கு சிறந்த இலக்கணம் எறும்புன்னு தான் சொல்லுவாங்க. அதனால இந்த பரிகாரம் கண்டிப்பா கை மேல் பலன் கொடுக்கும். இதுவுமே கடன் அடையிற வரைக்கும் கொடுக்கணும். எப்ப வேணாலும் இதை செய்யலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.